இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் உங்களால் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை வேறு வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து யஷ்வந்த்பூர் பெங்களூரில் இருக்குது. இவங்க ஒரு வாக்கின் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 47 வேகன்சி இருக்குது. இந்த 47 வேகன்சி எல்லாமே வாக்கின் இன்டர்வியூ. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே ஃபார்ம் பண்ணது. இது இன்கார்பரேட் பண்ணது 2019. ஸோ இந்த 47 வேகன்சி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். போஸ்ட் கோட் வந்து PS01 ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட். இதோட சேலரி 72,800 இருக்க போது. 22 வேகன்சி இருக்குது இந்த PS01. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இவங்க வந்து வேகன்சியும் சரி ஏஜும் சரி ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க. அதுபடி இந்த வேகன்சியை எப்படி பிரேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22 வந்து எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, ஓபிசி கேட்டகரிக்கு 5, இடபிள்யூஎஸ்க்கு 2, அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 11 ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் என்விரான்மெண்டல் ஜியோஸ்பேட்டியலில் டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க, இல்லை அப்படின்னா மாஸ்டர் டிகிரி இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் முக்கியமாக ரிமோட் சென்சிங், ஜிஐஎஸ், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதில் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்க, முக்கியமாக ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் பண்ணியிருக்கீங்க, ஃபுல் டைமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து அது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, எந்த விதமான படிப்பாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரியாக இருக்கணும் அது. அதே மாதிரி வந்துட்டு ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு வேணும். முக்கியமாக சென்சிங், ஜிஐஎஸ், ஜியோஸ்பேட்டியலில் வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் இன் அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களா இருந்தால் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 40 வயசு, ஓபிசிக்கு 43 வயசு, எஸ்சி எஸ்டிக்கு 45 இயர்ஸ், பிடபிள்யூபிடிக்கு ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 22 வேகன்சி எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ஆர்எஸ்சி ஹைதராபாத், ஆர்சிஎஸ் அது வந்து பெங்களூர், எஸ்ஏசி அகமதாபாத். ஸோ இந்த 3 பிளேஸ் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா PE01, அதாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 01. இதோட சேலரி 60,000 இருக்க போது. மொத்தம் 15 வேகன்சி இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, அன்ரிசர்வ்டுக்கு 8 ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக் இல்லைனா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த படிப்பு படிச்சிருக்கீங்க. ஃபுல் டைம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வாங்கியிருக்கீங்க, வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 35 வயசும், ஓபிசிக்கு 38 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு 40 வயசும், பிடபிள்யூபிடிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா விஎஸ்சிசி ட்ரிவாண்ட்ரம், அதே மாதிரி கோயம்புத்தூர், ஹைதராபாத், பூனே, பெங்களூர் இங்கே தான் இந்த ஒர்க்குக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. அடுத்தது ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் PA01. இதுக்கு வந்து சேலரி 30,000 இருக்க போது. 10 வேகன்சி இருக்குது. இந்த 10 வேகன்சியும் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 1, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 2, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 1, அன்ரிசர்வ் கேண்டிடேட்டுக்கு 6 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுலன்னா டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன், QA அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 35 வயசும், ஓபிசிக்கு 38 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு 40 வயசும், பிடபிள்யூபிடிக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஒர்க் பிளேஸ் வந்து ட்ரிவாண்ட்ரமில் இருக்க போது, இல்லை கோயம்புத்தூர், ஹைதராபாத், பூனே, பெங்களூர். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க.
இத தவிர அப்படின்னா, இந்த எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ, அத வந்து பின்னாடி ஒரு பேராகிராஃபும் குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்துட்டு இந்த இந்த கன்சாலிடேட் பே அப்படின்றது வந்து ஹவுஸ் ரென்ட், மெடிக்கல், மொபைல் ஃபோன் சார்ஜ், கன்வேயன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொத்த 47 இந்த வேகன்சி வந்து இன்கிரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல கம்மி பண்ணவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம், இது வந்து அதே மாரி ரிசர்வேஷன் வந்து பிடபிள்யூபிடி பெஞ்ச்மார்க் பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இவங்களோட அந்த கன்செஷன் ரிலாக்சேஷன் வந்து எல்லாமே கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி நாங்க குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும், அந்த கேட்டகரிக்கான அந்த ப்ரூஃப வந்து சப்மிட் பண்ணிருங்க. அது ரொம்ப முக்கியம். அதே மாரி வந்து ஆனுவல் இன்கிரிமென்ட்டா ஒரு 3% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி நீங்க ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கணும். அ அதாவது ஏஐசிடிஇ, யுஜிசி அப்ரூவ்டு காலேஜ்ல நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஃபுல் டைமா படிச்சிருக்கணும். போஸ்டல்லயோ இல்ல வந்துட்டு அ பார்ட் டைம்லயோ இந்த மாதிரி நீங்க படிச்சிருக்க கூடாது. அதே மாரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அ டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா நீங்க சப்மிட் பண்ணணும். இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்கிறத இல்ல அப்டின்னா, உங்க அப்ளிகேஷன வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்றது வந்து, நீங்க படிப்பு முடிஞ்சப்புறம் நீங்க ஒர்க் பண்ணது தான் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பண்ணியிருக்க இன்டர்ன்ஷிப்போ, ப்ராஜெக்ட் ஒர்க்கோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு விஷயத்த வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்டின்னா, நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரெய்னிங் எங்கேயாவது போயிருக்கீங்க ஒரு 1 இயர் அப்டின்னா, அத வந்து எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துப்பேன் அப்டின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாரி கான்ட்ராக்ட் அப்டின்றது ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் நம்பர் அ போஸ்ட் கோட் 1ல வந்துட்டு நீங்க வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1 இயர் வந்து உங்கள கான்ட்ராக்டும், மேக்ஸிமம் அது வந்து அனதர் 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நம்பர் 2 அண்ட் 3 வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 1 இயர் ஆகும். அதே மாதிரி அப் டூ மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் வந்து உங்களோட ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் அதே மாரி அவங்களுடைய நீட் இத பொறுத்தவரைக்கும் அத எக்ஸ்டெண்ட் பண்ணவும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்துட்டு வாக்கின் இன்டர்வியூ அப்படின்னும்போது, வாக்கின் இன்டர்வியூ எங்கெல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னா, அகமதாபாத், பெங்களூர், ஹைதராபாத், ட்ரிவாண்ட்ரம். ஸோ இங்கே தான் நடக்கும். இது வந்து டிசம்பர் 2025ல ஃபர்ஸ்ட் வீக்குன்னு மாத்திரம் சொல்லியிருக்காங்க. டேட் வந்து சொல்லல. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் டேட் வந்து அவங்க சொல்லல. செலக்ஷன் கிரைட்டீரியா அப்படின்னும்போது, நீங்க வந்து இங்க இந்த கியூஆர் கோட் இங்க குடுத்துருக்கேன். இது இல்லாம அவங்களோட வெப்சைட்லயும் இருக்கு. ஸோ இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, இதுல வந்து அவங்க அப்ளிகேஷன் அந்த நார்ம்ஸோ எப்படி அப்ளை பண்றது, அது மாரி எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது எல்லாமே இந்த கியூஆர் கோட்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கியூஆர் கோட 30த் நவம்பர் 2025 சாயந்திரம் ஒரு 6 பிஎம்க்கு முன்னாடி நீங்க ஸ்கேன் பண்ணி அவங்க கேட்டிருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மாத்திரம் தான் அதாவது அவங்க இன்டர்வியூக்கான ஷெட்யூல் வந்து அரேஞ்ச் பண்ணி உங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அது வந்து நீங்க ப்ரீ ரெஜிஸ்டர் பண்றது 30த் நவம்பர் 2025 6 பிஎம்க்கு முன்னாடி இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அ கேன் அ இந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒண்ணு வராது. ஸோ பண்ணவங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன், அந்த டாக்குமெண்ட்ஸ் இத வந்து கரெக்ட்டா 100% வந்து அவங்க கேட்டிருக்க அந்த நார்ம்ஸ்ல வேணும். முக்கியமா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எந்த ஸ்டேஜ்ல நீங்க குடுத்திருந்தாலும், எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருந்தாலும் செலக்ஷன்ல எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்க வந்து உங்க கேண்டிடேச்சர கேன்சல் பண்ணிருவாங்க. அதே மாரி நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, குவாலிஃபிகேஷனும் சரி, அவங்க கேட்டிருக்க அந்த நார்ம்ஸ் படி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்க எந்த ஹார்ட் காப்பி குடுக்க வேண்டாம். அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எல்லாமே ஆன்லைன் தான். அ அதே மாரி வாக்கின் இன்டர்வியூ செலக்ஷன் மாத்திரம் தான். அ இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட்டா குடுக்க சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதையும் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. கே அதே மாரி ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அலவன்ஸ் எதுவுமே இந்த வாக்கின் இன்டர்வியூக்கு அவங்க குடுக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸ்ல மாத்திரம் தான் அங்க ரீச் ஆகணும். அதே மாரி நீங்க உங்களுடைய பிளேஸ்க்கு திரும்பி வரணும். அ கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு வேள வந்து அ நீடு தேவைப்பட்டா இன்னொரு நாள் வந்து ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிள் வந்து எ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர்ல ஏதோ ஒரு டேட்ல கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு வேள செலக்ஷன் ப்ராசஸ்க்காக தேவைப்பட்டா இன்னொரு நாள் அங்க ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான அந்த விஷயங்களோட நீங்க வந்து அங்க ரீச் ஆயிடுங்க.
ஃபைனல் செலக்ஷன் அப்படின்னும்போது மெரிட் தான். அவங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ வச்சு மெரிட்ல மாத்திரம் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இத தவிர வந்துட்டு அ அவங்க அந்த கியூஆர் கோட் மூலமா குடுத்துருக்க அப்ளிகேஷன ஃபுல்லா ஃபில் பண்ணிருங்க. 2 ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வச்சுருங்க. எஸ்எல்சி மார்க் ஷீட்ட ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாரி 12த் இல்ல பியூசி கர்நாடகா அந்த மாரி ஏரியால பியூசி சர்டிஃபிகேட் அப்படின்னுவாங்க. ஸோ 12த் சர்டிஃபிகேட் தமிழ்நாட்ல, இல்ல டிப்ளமோ அப்படின்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட். இத வந்துட்டு நீங்க ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு வச்சுக்கோங்க. டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுக்கான மார்க் ஷீட், கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, சிஜிபிஏ எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலாஸ் இந்த ஏரியா எல்லாமே நீங்க ஜெராக்ஸ் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அது டிகிரி சர்டிஃபிகேட்டா இருந்தாலும். முக்கியமா உங்களுக்கு ரிசர்வேஷன் தேவைப்படுது. அதே மாரி ஏஜ் ரிலாக்சேஷன் தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா? நீங்க எந்த கேட்டகரிய சேர்ந்தவங்களா இருந்தாலும், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட கண்டிப்பா ஜெராக்ஸ் எடுத்து நீங்க அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தா, ஓ 31/10/2024க்கு அப்புறம் குடுத்த அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டா இருந்தா 2024, 25க்கான அந்த 1 இயர்க்கான இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும்போது நீங்க அதுக்கான ப்ரூஃப் நீங்க எங்க வேலை செஞ்சீங்க? என்ன சேலரி வாங்குனீங்க? அதுக்கான பே ஸ்லிப்பு. அதே மாரி ரிலீவ் பண்ணும்போது ஒரு லெட்டர் குடுத்துருப்பாங்க. ஸோ, அது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ணணும். கரண்ட்டா இப்ப நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, நீங்க இப்ப எங்க வொர்க் பண்ணிட்டுருக்கீங்களோ அதுக்கான ப்ரூஃப் குடுக்கணும். அ இ இ அ அதே மாரி ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்க இப்ப வொர்க் பண்ற இடத்துல இருந்து குடுக்கணும். அது கவர்மெண்ட் கம்பெனியா இருக்கலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம். என்னவா வேணா இருக்கலாம். அதுலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா குடுக்கணும். அதே மாரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்தோட எம்ப்ளாயி ஐடி ப்ரூஃப், லேட்டஸ்ட் பே ஸ்லிப் இது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இது தவிர இதுக்கு ரெலவென்ட்டா என்ன சர்டிஃபிகேட் இருந்தாலும் அத நீங்க வந்து ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அ இத தவிர வந்துட்டு லாங்குவேஜ் அப்டின்னா, அவங்க இன்டர்வியூ வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ரெடி ஆயிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்டின்னும்போது ரூ. 250. யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்ல அப்டின்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100% இல்ல. ஸோ, இந்த ரூ. 250 நீங்க ஒரு டிமாண்ட் டிராஃப்ட்டா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்டின்ற பேயபிள் அட் பெங்களூர் அப்டின்ற பேர்ல நீங்க வந்துட்டு ஒரு டிடியா எடுத்துக்கோங்க உங்களோட பேங்க்ல இருந்து. அத வந்து நீங்க எடுத்துட்டு போயிடலாம். இத தவிர வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு தடவ பே பண்ணீங்க அப்டின்னா, எந்த காரணத்தினாலயும் ஏதோ உங்களோட மிஸ்டேக் அதாவது அம் அப்ளிகேஷன் சரியா ஃபில் பண்ணாதது, இல்லன்னா ஜெராக்ஸ் காப்பியோ, இல்ல ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோ சரியா எடுத்துட்டு போகாது. இந்த மாரி உங்களோட மிஸ்டேக்காவும் இருக்கலாம். இல்ல வேற எந்த மிஸ்டேக்கா இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நாட் ரீஃபண்டபிள் அப்டின்னு சொல்ட்டாங்க. அவங்களோட வெப்சைட் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, nsilindia.co.in இதுதான் அவங்களோட வெப்சைட். இந்த அட்வர்டைஸ்மென்ட்ட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாவும் குடுத்துருக்காங்க. நீங்க வேற விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்டின்னா, முக்கியமா ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தியெல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா, நீங்க அங்க போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதர் இன்ஃபர்மேஷன் இந்த கியூஆர் கோட் விஷயமும் அங்கேயே இருக்கு. ஸோ, நீங்க அங்க போய் கரியர் அப்டின்ற ஆப்ஷன்ல போய் பார்த்துக்கலாம். லாஸ்ட் டேட் மறுபடியும் சொல்லிர்றேன். 30த் நவம்பர் 2025 6 பிஎம் வரைக்கும் தான் உங்களால ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாரி இதுக்கு அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.